நாங்க ஒகேனக்கல் வந்துருங்க. எங்களுடைய ஃபேமிலி வந்திருக்கு, எங்களுடைய குடும்பத்தோட வந்திருக்கிறோம். எல்லாம் ஒரு 50-60 பேர் வந்திருக்கிறோம். வந்து எங்க கன்னியாகுமரியை சுற்றி பார்க்கலாம் வந்திருக்கிறோம். இங்க இருக்கிற அருமையான இயற்கை காட்சிகள் எல்லாம், அப்படி திருவள்ளுவர் மண்டபம் இதெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்குங்க. எப்படி இருக்கு இந்த இடம்? இந்த இடம் இப்பதாங்க வந்திருக்கிறோம். நல்லா இருக்குது, நல்லா ஜாலியா இருக்கு, இயற்கையான காற்று இருக்கு. கன்னியாகுமரி சுத்தி பார்க்க வந்துக்கிறோம். கன்னியாகுமரி கன்னியாகுமரி சுத்தி பார்க்க வந்திருக்கிறோம். சுத்தி பார்க்கலான்னு சென்ட்ரல் பாக்குறது இல்ல, சென்ட்ரல்ல பாக்குறோம். இப்ப போட்டிங் போறோம். இப்பதான் வந்தோம் போட்டிங். கன்னியாகுமரியில இருந்து வந்து பார்த்தோம். எல்லா கடல் மட்டும் எல்லாம் பார்க்கும்போது சூப்பரான பிளேஸா இருக்குது. பார்க்கறதுக்கு இயற்கையான ஒரு சூழ்நிலையே, நல்ல ஒரு இயற்கையான காற்று நல்லா இருக்கு. இன்னொன்று இந்த திருவள்ளுவர் சிலை, போட்டிங்கு இதெல்லாம் இனிமேல் பார்க்கணும். ஆனா சூப்பரான ஒரு பிளேஸா இருக்குது, இயற்கையான ஒரு சூழ்நிலை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டேன் காலையில? இந்த தோசை சாப்பிட்டேன், நல்லாவே இல்ல. நல்லாவே இல்ல. ஒருவேளை நீங்க போட்ட மாதிரி வந்திருக்காது எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பா கடையில என்னதான் இருந்தாலும் எங்க ஹோட்டல் மாதிரி இல்ல, எந்த ஹோட்டல் ஒகேனக்கல். இப்ப அந்த ஒகேனக்கல் ஹோட்டல் இருக்குது, அதை தெரிவிக்கணும். ஆமா கண்டிப்பா ஒகேனக்கல் ஹோட்டலுக்கு வாங்க. காஃபியா ரெஸ்டாரண்ட் செம்மையா இருக்கு. பூங்கால் கப்பல் போக்குவரத்து கழகம் கன்னியாகுமரி படகுத்துறை. இங்கதான் படகம், இங்கதான் படகு உள்ள ஏத்துற இடம் இருக்கு. உள்ள போயிட்டு இத வேற தள்ளு அவன்டா சொல்லக்கூடாதா இதெல்லாம் தலையில போட்டிருக்கேன் நான். இங்கதான் படகு ஏத்துறாங்களாம். படகுல போயிட்டு அங்க போயிட்டு அந்த கன்னியாகுமரி அந்த திருவள்ளுவர் சிலைகிட்ட எடுத்துட்டு போய் இறக்க போறாங்க. மொத்த ஃபேமிலி போனா கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாரும் போயிட்டு இருக்கோம். அங்க போலாம். ₹75 வாங்க ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு ₹75 டிக்கெட்டு. ஆமா 75 ரூபா. இது அதுவும் சாதாரண கட்டணம் அப்படி எழுதி இருக்கு. இது சாதாரணமா. ஏய் ஸ்கிட் அடிக்கலாம் போல இருக்குதா? ஒரு ஆளுக்கு ₹75 போட்டிருக்காங்க. ஒரு ஃபேமிலி வந்திருக்கோம். போலாம் போட்டிங் போட்டிங் போட்டு மாட்டேங்க. பாருங்க, இவருதான் எங்க சித்தாப்பா. சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? மாமா வந்து எங்க அண்ணாவோட பையன், இவன் வந்து என் மச்சான். நாங்க 3 பேரும் டிகிரி தோஸ்து. இப்ப இன்னொருத்தி என்ட்ரி ஆகும். மச்சான் வந்து அக்கா பையன். ஆமா ஒரே ஃபேமிலி தான். இன்னொருத்தர் வராரு, அவர் வந்து அக்கா வீட்டுக்காரு. இவருதான். பேர் வந்து ரமேஷ். அவங்க வந்து வாங்க, இவங்க வந்து எங்க அக்கா கூட பிறந்தவங்க. பாப்பா வாமா. இது வந்து எங்க அக்கா பொண்ணு. இல்லங்க இது விட்டா போயிட்டே இருக்கு. கன்னியாகுமரிக்கு நம்ம சேனல்ல இப்ப புதுசா ஒருத்தர் வந்து சேர்ந்திருக்காரு. நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பேர் என்ன போயிட்டு இருக்கு, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்ன மாற்றி அடிக்கிறேன். அப்ப பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்களா? என்கிட்ட மைக் இருக்கு. அது இருக்கா? நீங்க பாத்துக்க. நான் என்ன சொல்றது, அதான் இப்ப நம்ம கூட இவரும் ஜாயின் பண்ணிட்டாரு. நம்ம என்ன பண்ண போறோமோ இப்ப அவரும் பண்ண போறாரு. நாளையில இருந்து சம்பளத்தை ஆளுக்கு பாதி பாதியா பேசிக்க போறோம். நான் எவ்வளவு நான் சம்பளம் கொடுக்குறேன் அங்க உங்க ஆபீஸ்ல? உங்க ஆபீஸ்ல பர் மந்த்துக்கு 25K சம்திங். அது ஆளுக்கு பாதி பாதி நாங்க பேசிக்குவோம். ஓகே, தம்பின்றதுனால கண்டிப்பா அந்த சேர்ந்து ஷேர் பண்ண நானும் விரும்புறேன். ஃபேமிலி முக்கால்வாசி தம்பி தான் பாத்துக்க போறான். என்ன அவங்க இருக்குல்ல, உங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. போட்டுரும் பருப்பு
கடவுள் ஆளா என்ன பாக்குறேன் கண்டிப்பா தாமிரபரணி தாமிரபரணி ஏய் கப்புலே ஆடுது நம்ம ஆரம்ப நாவல்ல நம்ம அவ்வளோ ஒரு பெல்ட் இருக்குது அந்த பெல்ட் எங்க போனே தெரியல எனக்கு ஒரு பெல்ட் தான் இருக்குது இதுல என்ன ஒரு இதுனா நின்று நல்லா பார்க்க முடியாதா ஒரு இடையே இப்பதான் வந்து இறங்குனுங்க அங்கிருந்து இங்க வரக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு சரி இப்போ அங்கிருந்து இங்க தானே வரேங்க நல்லா இருக்கு ஃபீல் ஓட்டுறது அதே ஆடுக்கு இது நான் சொல்றேன் நோ ஸ்மோக்கிங் தமிழ்ல என்ன எழுதியிருக்காங்க இங்கே புகை பிடிக்க கூடாது புகை பிடித்தல் கூடாது அப்படின்னு ஆமாவா ஓகே புகை பிடிக்க கூடாது வாணா பாத்தீங்கன்னா இங்கேயும் டிக்கெட் ஆகணும் எதுக்குன்னு தெரியல கேட்டாரா ஆன் பண்ணு இது மேல போய் பாக்குறா டிக்கெட்ட பேசுறியா இந்த மேல போட்டு டிக்கெட் வாங்கிக்கிறாங்க அங்க 7 பேர் வந்துருக்குங்க பெங்களூர்ல இருந்து 7 பேர் வந்து எவ்வளவு டிக்கெட் ஹோட்டலுக்கு 30 ரூபாப்பா 30 ரூபா வாங்கியிருக்காங்க 7 பேருக்கு பாருங்க 210 ரூபா வெள்ளப்படி நோஸ் போட்டோகிராஃபர் இல்லையாண்டா எடுக்குது ஃபுல்லா வெயில் ஏன்னா இப்போ டம்பிள்ஸ் எடுக்குது பொம்மை அதான் டம்பிள்ஸ் எடுக்குது பாருங்க சல்லையை மட்டும் பாருங்க லைட்ல இருக்குது ஆமா இல்ல போலாம் மேல நான் பேசுறேன் மன்னித்து கொள்ளவும் ஃபுல்லா வீடியோ எடுக்க அலோடு இல்ல போட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டோ வீடியோ எடுக்க ஆமா எல்லா இடத்துலயும் அதான் போட்டிருக்காங்க நாங்க எத்தனையே இருக்குங்க இந்த இடத்துல எடுக்க முடியல சப்போஸ் எடுத்தா போறோம் எடுக்கலாம் விட்டுருவோம் அவ்வளவுதான் பண்ணலாம் சம்பளம் கொடுக்குறேன் என்னங்க கேமராமேன் அவன் தான் எங்களுக்கு கூப்பிட்ட உடனே அவன் கேமராமேன் அவங்களுக்கு போயிட்டான் நம்மளுக்கு இல்லாம அவன் இன்னும் திருந்தல மாமா டெய்லி ஒரு முகூர்த்தம் அலையறான் அவன் யாருக்கு இருக்கு தமிழா இஸ் தமிழ் பட் வி வில் ஸ்பீக் இங்கிலீஷ் வீடியோ எடுக்கிறவன் நம்மளுக்கு கடமை எல்லாரும் கேமரா இருக்காங்க அவங்களும் கேமரால பாக்குறான் சரி அவங்க பாக்குறான் 60 பயங்கரமா இருப்பேன் சப்போஸ் பெரிய அளவு வந்து ஏன் அப்படி வைக்கிற உங்களுக்கு ஒரு படம் நினைச்சு ஞாபகத்துதா யாரோ தாங்குற தெரியும் லவ் கர்மா விடு பாலமே கட்டுறாங்க உடனே அதான் பாலம் கட்ட போப்போ
ரெண்டு பேரும் எங்க இருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து ஒகேனக்கல்லேருந்து வந்து 550 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வந்திருக்கேன். 550 கிலோமீட்டர் இருந்து வந்திருக்கீங்களா? ஆமா. நீங்க? நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். பெங்களூர் வந்து எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே? எல்லாம் ஒரே பஸ்ல தானே வந்தாங்க? ஆமாம், ஒரே பஸ்ஸில் வந்தோம். எல்லாம் அவர் மச்சான், நான் மாமா, இப்போ வந்திருக்கீங்க எல்லாம் ஒரு 45-50 பேர் வந்திருக்குறோங்க ஃபேமிலி. ஓகே, வந்திருக்கீங்க. இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பார்த்து நிஜமா சொல்கிறேன், பயங்கரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு கண்கொள்ளா காட்சி இருக்குது. ஆனால் இயற்கை சூழலை பார்க்கும் சூப்பராக இருக்குது. இயற்கை காற்று இங்கே இருக்கிற இது. இன்னொன்று, இந்த கண்ணாடி பாலத்துக்கு நிற்கும் போது ஒரு பக்கத்தில் பயமாக இருந்தாலையும், 3 பேர் நிற்கும் போது எனக்கே பயமா இருக்கு. ஒரு பக்கத்தில் பயமாக இருந்தாலையும், ஆனால் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டோட கட்டுமானத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு தைரியம் வந்திருக்குது. சரி நிற்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தோட நான் நின்றுக்கிறேன். ஆனால் மனசுக்குள்ள ஒரு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே, நல்லா இருக்கு. ஒரு நல்ல புது ஒரு அனுபவம் இருக்குது. இந்த மாதிரி கண்ணாடியில் இருக்கும்போது பார்க்கும்போது நல்லா இருக்கு. பரவாயில்ல. 75 ரூபா 100 ரூபா தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. ஆமா, அங்க போட்டிங்ல வரும்போது 70 ரூபா வாங்கினாங்க. இந்த கண்ணாடி படத்தும் போது வரும்போது பார்த்தீங்கன்னா 30 ரூபா வாங்கியிருக்காங்க. ஆனா நிஜமா சொல்றேன், நல்ல ஒரு ஒர்த்தவலான ஒரு இதுதான். நிறைய ஜனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நல்லா இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்டோட பாக்குறாங்க, இயற்கையை நல்லா கண்டு கழிக்கிறாங்க. நல்லா இருக்கு. இன்னொன்று வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பாலம் இது முதல் முறை மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஃபாரின்ல நம்ம ஏதோ சினிமாவில் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்போங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இது மேலே நாம் நிற்போங்களா தமிழ்நாட்டில். இது இந்த பெருமை எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு முதல் நம்ம திருவள்ளூருக்கு பார்த்துட்டு வந்தெல்லாம் டைம் ஆச்சு. 4:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிக்கிறாங்க. அதனால சீக்கிரம் போகணும். சரி, ஓகே, வாங்க போகலாம், போய் பார்த்துடலாம். என்ன பண்ணாது உங்களுக்கு மேல நாயகரம். ஆமா, பரவாயில்ல, ஓரளவு கூட்டம் மயமா வந்து பார்த்துட்டு பரவாயில்ல. நீ கேமரா எங்கேயும் திருப்பாது, அங்கேயே பார்த்தா பரவாயில்ல. ஆனா கூட்டம் வந்திருக்கு.